என்னோட தாய் சீதாவை சென்று ஆரியமான காலகத்தில் விட வேண்டும் என்றால் அண்ணா தாங்களுக்கு அறிகுறி செல்வதற்கு எனக்கு வயதில்லை. இருந்தாலும் என்னுடைய அறிவை கிட்டியபடி சொல்கின்றேன். சற்று நேரம் பொறுமையாக கேளுங்கள் அண்ணா, கேளுங்கள். ஆகட்டும் அண்ணா. ஆனால் நீ சொல்லக்கூடிய வார்த்தை என்னுடைய வார்த்தைக்கு எதிர்பார்த்து இல்லாமல் இருக்க வேண்டும். சொல், எது பார்த்தாலும் அதே விரைவாக சொல்லும் என்னிடத்தில். பரதன சத்துரு கல்லனோ அண்ணா பரதனோ சத்துரு கண்ணனும் பண்புடல் மனையில் சேர்ந்த இந்த திறமுள்ள லேஸ்வனான் சிந்தை நொந்துருகி நின்றி அண்ணா 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 பரதத்துள் கழுத்தா அருவி போல் கண்ணீர் ஓடு அண்ணா அருவி போல் கண்ணீர் ஓடு அழுதி கொண்டனரை பார்த்து அண்ணா கருணையா ராமபத்தாம் ஒரு கதை தன்னை கேளும் அண்ணா 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 கலையனை கேளும் அண்ணா 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 அண்ணாம் தெந்தி செய்ராவோ நானும் முன்னால் சீத வளத்தில் சீரை இருந்தார் செய்யலாமோனி முன்னாள் சிதபரத்தில் சிறை இருந்தார். அண்ணா தெந்தி செய்ராவோ நானும் முன்னால் சீத வளத்தில் சீரை இருந்தார். செய்யலாமோனி முன்னாள் சிதபரத்தில் சிறை இருந்தார். அண்ணா சென்றால் நான் மூழ்கி வந்த அம்மல் செந்துரமாகிய கண்மணியே செத்தாடல் மூழ்கி வந்தாளப்பல் சத்துருமாகிய கண்மணியே அண்ணா நின்ற வார்த்தை சொன்னால் இப்போ நேரங்கள் வந்து தானே திடுமோ வார்த்தைகளும் சொன்ன நிகழ்வத்தின் உடையது அல்ல. அண்ணா அண்ணா அவை என்று சொல்லி இப்போ அடிகள போட்டி யாரிகளிட்டே என்று சொல்லி இப்ப அஜய போட்டி அணிகள் விட்டார். ஐயோ அண்ணா அவை என்று சொல்லி இப்போ அடிகள போட்டி யாரிகளிட்டே என்று சொல்லி இப்ப அஜய போட்டி அணிகள் விட்டு ஐயோ என் செய்வானிதழ் இந்த வசனங்கள் மறந்து விடு இந்த முறையை மறந்து விடு. அண்ணா ஒரு பெண் பாவம் பொல்லாது என்று சொல்வார்களே, ஒரு 5 மாத கர்ப்பிணி பெண்ணை கொண்டு போய் ஆரியமானை காணுவதற்கு தாங்கள் விடுவதற்கு எப்படி அண்ணா மனந்து வந்தது? வேண்டாம் அண்ணா வேண்டாம். என்ன பார்த்து சொல்கிறாய்? முன்பாக தம்பி பரத சத்ருகன் இருவரும் சொன்ன பதிலை சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த அண்ணனுக்கு கோபமாகிவிடும். இப்போது உன்னை எச்சரிக்கிறேன், சீதாவை கொண்டு போய் மனத்தில் விட்டு தர ஆக வேண்டும். அண்ணா என்ன சொல்கிறாய்? சொல்லு. என்னோட தாய் சீதாவை சென்று மனத்தில் விட்டுத்தான் வர என்று தெரிவிக்கின்றார்களே, என்னோட தாய் இப்பொழுது நிறமாத கர்ப்பிணியாக இருக்கின்றதல்லவா? இருந்தாலும் என்னோட தாயரை பார்க்கின்ற பொழுது அண்ணா செந்தாமரை முகத்தாலே சீதா சந்திரகுலத்தில் உதித்தவள் அண்ணா செந்தாமரை முகத்தாலே சீதா சந்திரகுலத்தில் உதித்தவள் சந்திரகுலத்தில் உதித்தவள் பொல்லாதது என்ன பேதகமாகவே தள்ளலமோ பொல்லாது அண்ணா
இந்த முறையை மறந்து விடு. ஐயோ சூதாடு விந்தைகளும் நம்ம சூரிய குலத்திற்கு ஏற்காது. தாடி வித்தையாளோ பாட சூரிய கூடத்தை கேட்காது. ஐயோ அல்லாவே என்று சொல்லி இப்போ அடியல போட்டி அழிகளிட்டே தாவே என்று சொல்லி இப்போ அடியட போட்டு அணிகளுட்டு. நம்மளை பற்றி சிலர் புகழ்ந்து பேசுவார்கள், சிலர் இகழ்ந்தும் பேசுவார்கள் அண்ணா. ஆகையினால் என்னுடைய தாய் சீதவை சென்று ஆரியமலை காலகத்தில் சென்று விட வேண்டாம் அண்ணா, விட வேண்டாம். தம்பிப்படா அண்ணா மீண்டும் மீண்டும் என் வார்த்தைக்கு எதிர்பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த அண்ணனுக்கு கோபமாகும். அண்ணா அண்ணார் கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். உன்னை மீண்டும் கடைசியாக எச்சரிக்கிறேன். அண்ணா சீதாவை கொண்டு போய் வனத்தினை விட்டு வர முடியுமா முடியாதா? அண்ணா. ஒரே வார்த்தை சொல். என்னோட தாய் சென்று ஆரியமனை காலகத்தில் விட்டார். அந்த ஆரியமனை காலகத்தில் அண்ணா வேதால் அவுள்ள வானம் அண்ணா பெங்கலி பேய்கள் கருமுனைகள் உள்ளவாடோ அண்ணா பெண்கொழி பேய்கள் கரும்பொடிகள். அண்ணா பூதா பிசாசுகளும் நல்ல குமல ரட்சக மிருகங்களும் பூதா பிசாசிகளோ பாட உபலத்தத பிரிகங்களோ. ஐயோ சாதாக பச்சைகளும் நல்ல சந்தன கற்பாக சோலைகளும் சாதாக பத்திகளோ அல்ல சதக கற்பைகள் சோலைகளோ. ஐயோ கரடி புலி சிங்கங்களும் அங்கி காத்தல ரட்சக மிருகங்களும் அடி புலி சிங்கங்களோ அல்ல கட்டரத்தத பிரிகங்களோ. ஐயோ அல்லாவை என்று சொல்லி இப்போ அடியல போட்டி அலைகளிட்டே தாவை என்று சொல்லி இப்போ அடியட போட்டு அணிகளுட்டு. ஐயோ என் செய்வன் சீராமானிதன் இந்த வசனங்கள் மறந்து விடு. தெய்வ ஸ்ரீராமனிடம் இதவதானம் மறந்து விடு. அந்த ஆறுமலை கானகம் மிருக ஜாதிகள் வசிக்கக்கூடிய வனம் மனித சஞ்சாரம் இல்லாத இடத்தை சென்று விட்டால் அந்த ஆறுமலை காலகத்தளிக்கின்ற மிருகங்கள் எல்லாம் அடித்துக் கொண்டு விடுமண்ணா, அடித்துக் கொண்டு விடும். வேண்டாமண்ணா, என்னோட தாய் இப்பொழுது 5 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறதல்லவா? என்னோட தாயாரை பார்க்கின்ற பொழுது மல்லிகை செண்பகம் வாசம் போரிந்திய வாகுல சீதையாரு என் அண்ணா வாகுல சீதையாரு மல்லிகை செண்பக வாசம் பொருத்திய மகுள சீதையாரு எனந்தா மகுள சீதையாரு. அண்ணா மல்லிகை செண்பகம் வாசம் போரிந்திய வாகுல சீதையாரு என் அண்ணா வாகுல சீதையாரு மல்லிகை செண்பக வாசம் பொருத்திய மகுள சீதையாரு எனந்தா மகுள சீதையாரு. அண்ணா சொல்லி போலந்தான் சென்று தனிய வீடாலாகுமா என் அண்ணா தனிய வீடாலாகுமா. இப்ப தள்ளிய பாடவன தடிய விட தடிய வீடாலாகுமா எனந்தா தடிய வீடாலாகுமா. அண்ணா சீருள்ள ஐயோ தீ செல்வங்களாகி சீதா லட்சுமிய என் அண்ணா மாது லட்சுமிய திருள ஐயோத்தி செல்வகளாகிய சீதாலட்சுமியே எனந்தா சீதாலட்சுமியே. அந்த அருளிய மனவந்தானிலே வீடு அங்கம்பதாருதன்னா இரண்டா அங்கம்பதாருதன்னா இப்ப ஆருட பாடவன தடிய விட அங்க பதாரிதன்னா எனந்தா அங்க பதாரிதன்னா. அண்ணா முன்னால் பட்ட கலக்கங்கள் யாவும் முழுவது தெரியவில்லை இரண்டா முழுவது தெரியவில்லை. அந்த முன்னாடி பட்ட கணக்கள் என்பது பொழுது தெரியவில்லை எனந்தா பொழுது தெரியவில்லை. ஐயோ எல்லா காரணம் தண்ணீர விட சொன்ன இவ்விதிக்கு என்ன செய்வேன் இரண்டா இவ்விதிக்கு என்ன செய்வேன். இப்ப எந்தாடி காணக தட்டில் விட சொல்லி இவ்விதி கண்ட செய்வேன் எனந்தா இவ்விதி கண்ட செய்வேன். ஐயோ அக்கினிதழாக இருக்கின்ற ஆதி லட்சுமிய இரண்டா சீதா லட்சுமிய அக்கினி தானதால் ஆனா இருக்கின்ற அதிலட்சுமியே எனந்தா சீதாலட்சுமியே. ஐயோ திக்கு தெரியாத வந்தானில வீட செப்புவதே படியோ இரண்டா செப்புவதே படியோ. இப்பத்திக்கு தெரியவன தடிய விட செப்புவதப்படியோ எனந்தா செப்புவதப்படியோ. ஆறுமலை காலகத்தை சென்று என்னோட தாய் சீதாவை சென்று விட்டு வருவதற்கு என்னால் முடியவில்லை அண்ணா. ஆகினால் என்னுடைய தாயாருக்காக
என்னை மன்னிப்பு தாரும் அண்ணா. ரகிராம மன்னிப்பு தாரும் அண்ணா. மணிப்புதாரு மன்னா ரகிராம மணிப்புதாரு மன்னா. அண்ணா மன்னிப்பு தர விட்டமலமோ துணியது போ. மணிப்புதாரு விட்டமலமோ துணியது போ. மன்னிப்பு தர விட்டமலமோ துணியது போ. மணிப்புதாரு விட்டமலமோ துணியது. கண்ணி என்னும் சிறிய காட்டில் விட எனது மணிப்புதாரு மன்னா ரகிராம மணிப்புதாரு மன்னா. அண்ணா ஆதி முதலாய் வந்து அண்ண ஜனகி தன்னை. ஆதி முதலாய் வந்து அண்ண ஜனகி. அண்ணா ஆதி முதலாய் வந்து அண்ண ஜனகி தன்னை. ஆதி முதலாய் வந்து அண்ண ஜனகி. தூது சொல்லி எந்த சிந்தை கலங்குது. மணிப்புதாரு மன்னா ரகிராம மணிப்புதாரு மன்னா. அண்ணா மன்னிப்பு தாரும் ரகிராம மன்னிப்பு தாரும் அண்ணா. மணிப்புதாரு மன்னா ரகிராம மணிப்புதாரு மன்னா. என்னை மன்னிக்க வேண்டும் அண்ணா. ஒரு நாள் விட்டு வர முடியாது. என்னை மன்னிக்க வேண்டும் அண்ணா. மன்னிக்க வேண்டும். என்ன சீதாவை கொடுமை மனத்திலே விட்டு வர முடியாதா? சதிகாரணி, முன்பாக தம்பிமார் பரத சத்ருகோணி இருவரும் சொன்னவது நீயும் சொல்லிவிட்ட காரணத்தால் இனிமேல் இந்த அயோத்தியமா நகரம் முழுவதும் அழிந்து மண்மேடு ஆனாலும் கூட ஒரு நாளை கூட தங்க வைக்க சம்மதிக்க மாட்டேன் சீதா தேவி. ஆகையால் இனிமேல் உங்கள் முகத்தில் விழித்துக் கொண்டு உயிரோடு இருப்பதை விட இறப்பதே மேன்மை. இதோ என் கோதுண்ட பானத்தால் உயிரை போக்கிக் கொள்கிறேன். இதுதான் தக்கத்தன்னம். பார்க்கிறேன் பார்க்கிறேன். உங்களை தம்பி என்று உறந்து தடுத்ததெல்லாம் செந்தடல் புவியின் மீது சோர்ந்திட வேண்டுமாறே நான் முன் செய்த குறைகள் எல்லாம் முடித்திட வேண்டுமானால் எந்த கோதண்டத்தாலே அட என் உயிர் போக்குவேன். சதிகரணி, சண்டாளனே, நான் உயிர்வு தரத்தில் கருகளை பற்றி தடுக்கக்கூடிய காரணமே என் மூத்தவர்களுக்கு அதை போய்விடு, போ போய்விடு. அண்ணா வசிக்க கூடாது. அசிங்கமா நாட்டில் யாரோ சொன்னான் என்று. அதிகாரமா நாட்டில் யாரோ சொன்னான். அசிங்கமா நாட்டில் யாரோ சொன்னான் என்று. அதிகாரமா நாட்டில் யாரோ சொன்னான். அசுவமான பீலை என்னை செய்தாலோ. அசுவமான பீலை என்னை செய்தாலோ. அண்ணா அசுவமான பீலை என்னை செய்தாலோ. அசுவமான பீலை என்னை செய்தாலோ. அட செய்யமல குற்ற சேருமோ உலகினில். செய்யமல குற்ற சேருமோ உலகினில். செய்யமல குற்ற சேருமோ உலகினில். செய்யமல குற்ற சேருமோ உலகினில். எத வார்த்தைகள் சொல்லுவார்கள். சதிகரணி, அன்னவனோ ஜாதியில் இளவனி ஆகாது என்று யாரும் மக சொல்லுக்கு உந்தனுக்கு அருகது இல்லை. போய்விடு, என் முகத்தில் விழிக்காதே, போ. அண்ணா வசிக்க கூடாது என்று மனத்தை செய்தல்ல. 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 நிஜமா செய்தல்ல நீதியோ ராமா. தல்ல நீதியோ ராமா. அண்ணா நிஜமா செய்தல்ல நீதியோ ராமா. அட நீதி எல்லாம் என்று நீங்கள் சொல்லவோ. சொல்ல வேண்டாம். நீதி எல்லாம் என்று நீங்கள் சொல்லவோ. நீங்க சொல்ல வேண்டாம். அதிகள் என் முறை வசிக்க கூடாது. நீதி சத்தியம் தர்மம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு அருகது இல்லை. என் அருகிலைக்கப்பட என் முகத்தில் விழிக்காத அந்த புறம் போய்விடு. போய்விடு. அண்ணா சொல்ல சொல்ல என்று சொல்வது நாட்டிலே. சொன்னான் என்று சொல்வது நாட்டிலே. சொல்ல சொல்ல என்று சொல்வது நாட்டிலே. சொன்னான் என்று சொல்வது நாட்டிலே. என்ன சொன்னாலும் அவர் நமக்கு எதிரும். சொன்னாலும் அவர் நமக்கு எதிரும். ஐயோ என்ன சொன்னாலும் அவர் நமக்கு எதிரும். இப்ப எதில் எதாவதும் இல்லாததை சொன்னார். எதில் எதாவதும் இல்லாததை சண்டாளினி, என் கண்முன் வாதிகள் பேசிக் கொண்டிருந்தால்
உன்னை நான் தம்பியோட பாராமல் ஏசி பேசி காலால் எட்டி உதைக்கவும் தயங்க மாட்டேன். போய்விடு, போ, போய்விடு தம்பரம். அண்ணா தள்ளுவது நமக்கு தர்மமா சீதையே, நமக்கு தர்மமா சீதையே, தள்ளுவது நமக்கு தர்மமா சீதையே, நமக்கு தர்மமா சீதையே. செல்லும் போல யோசித்து செய்தார ராமா, செல்லும் போல யோசித்து ராமா, ஐயோ செல்லும் முகல் யோசித்து செய்தார ராமா. சண்டாளனே, எங்கேயாவது சென்று விடு, போய்விடு, மாண்டு மடிந்து விடு, என் முகத்தில் விழிக்காதே, இறந்து விடு, போ, போய்விடு, போய்விடு. என்ன வார்த்தை தெரிவிக்கின்றா? என்ன என்னுடைய தாய் சீதவை சென்று ஆறுமலை காலகத்தில் விட்டு வர முடியாது என்று ஒரு சொன்ன வார்த்தைனால் என்னுடைய முகத்தில் விழிக்க கூடாது, எங்காவது சென்று இறந்து விடு என்று சொல்கின்றாயே அண்ணா. பெற்ற தாய் தந்தை குழந்தை பாவி விட்டு பிரிந்து இருக்கின்றேன் அண்ணா. தாங்களை விட்டு நான் ஒரு நாள் பிரிந்து இருந்ததில்லை. கொண்டிடும் பெண்ணிற்காக ஐயோ, கொண்டிடும் பெண்ணிற்காக கொட்டவள் உயிரமாத்தா இந்த அண்ணமான் முனிவர்க்கெல்லாம் அடுக்குமோ முந்தன் வார்த்தை அண்ணா 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 அண்ணா. போட்டியிடு பெற்றிக்காக கொட்டாளை வாய்த்தா அண்ணா 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 பழனில் சிதறலை ஐயோ, வண்டலில் சிதறலை வளர்ந்தலில் விட்டு பாரு ஐயோ, தெண்டலான் முந்தல் பாதம் உன் திருவடி சரணம் அண்ணா 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 அண்ணா. சட்டகா உந்தன் பாதம் அண்ணா திருவடி சரணம் அண்ணா அண்ணா விட்டு வாரு வெகுராமண்ணா
நாமோ பூவுலகில் விட்டுவாரு ரகுராமண்ணா. பொற்கொடியா சாடகிய ஆரிராமண்ணா நான் போய் பூவுலகில் விட்டுவாரே ரகுராமண்ணா. நமது கல்லால ஜானகியில் ஹரிராமல் நாமோ காலகத்தில் விட்டுவாரு ரகுராமண்ணா. கண்ணாட சாடகிய ஆரிராமண்ணா நான் போய் கானகத்தில் விட்டுவாரே ரகுராமண்ணா. நமது தாயால ஜானகியில் ஹரிராமல் நாமோ தள்ள தனியா விட்டுவாரு ரகுராமண்ணா. நமது தாயான சாடகிய ஆரிராமண்ணா நான் போய் கட்ட தனியாய் விட்டுவாரே ரகுராமண்ணா. ஐயோ நாயால ஜானகியில் ஹரிராமல் நாமோ தள்ள தனியா விட்டுவாரு ரகுராமண்ணா. தாயான சாடகிய ஆரிராமண்ணா நான் போய் கட்ட தனியாய் விட்டுவாரே ரகுராமண்ணா. மாதாவில் ஜானகியில் ஹரிராமல் நாமோ மறைமுகமா விட்டுவாரு ரகுராமண்ணா. மாதாவை சாடகிய ஆரிராமண்ணா நான் போய் மர்மமாக விட்டுவாரே ரகுராமண்ணா. அண்ணா மாதாவில் ஜானகியில் ஹரிராமல் நாமோ மறைமுகமா விட்டுவாரு ரகுராமண்ணா. நமது மாதாவை சாடகிய ஆரிராமண்ணா நான் போய் மர்மமாக விட்டுவாரே ரகுராமண்ணா. ஐயோ இருந்தாவானந்தனில ஹரிராமல் அங்கே எவரோ தோணை இல்லாமல் ரகுராமண்ணா. இரண்டாவாட தடியிலே ஆரிராமண்ணா ஆண்டா எவரு தோணை இல்லாமல் ரகுராமண்ணா. ஐயோ இருந்தாவானந்தனில ஹரிராமல் அங்கே எவரோ தோணை இல்லாமல் ரகுராமண்ணா. ஐயோ தடியிலே ஆரிராமண்ணா ஆண்டா எவரு தோணை இல்லாமல் ரகுராமண்ணா. ஐயோ எல்லாம் ஆனந்தொழிவே ஹரிராமல் நாமோ எப்படி கொள்ளேகு வேணும் ரகுராமண்ணா. இரண்டாவான தடியிலே ஆரிராமண்ணா நான் போய் எப்படி கொள்ளுக்கு வேணும் ரகுராமண்ணா. ஐயோ எல்லாம் ஆனந்தொழிவே ஹரிராமல் ஐயோ எப்படி கொள்ளேகு வேணும் ரகுராமண்ணா. இரண்டாவான துடித்து ஆரிராமண்ணா நான் போய் எப்படி கொள்ளுக்கு வேணும் ரகுராமண்ணா. ஐயோ கண்கள் மோகங்கள் எல்லாம் ஹரிராமல் இங்கே கருகிடுமோ என்ன செய்வேன் ரகுராமண்ணா. கண்கள் போகங்கள் எல்லாம் ஆரிராமண்ணா அண்ணா கருகிடி போயது சொல்வேன் ரகுராமண்ணா. கண்கள் மோகங்கள் எல்லாம் ஹரிராமல் ஐயோ கருகிடுமோ என்ன செய்வேன் ரகுராமண்ணா. கண்கள் போகங்கள் எல்லாம் ஆரிராமண்ணா அண்ணா கருகிடி போயது சொல்வேன் ரகுராமண்ணா. முன்னோர்கள் மிதலாபுரி சென்று அந்த ஜனக மகாராஜன் கூட பிறந்த அந்த சீதாவுடைய கூட பிறந்த வில்லை வளைத்து சீதாவை திருமணம் செய்து அயோத்தி வரை அழைத்து வருகின்ற பொழுது நம்முடைய தாயாருடைய பாதார விந்தத்தை கொண்டு பாவை பார்த்ததில்லை என்ன பார்த்ததில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது ஆரியமான கானகம் மிருக ஜாதிகள் வசிக்கக்கூடிய வனம் மனித சஞ்சாரம் இல்லாத இடத்தில் இந்த பாவி என்ன வார்த்தை சொல்லி நான் அழைத்து செல்வேன். லட்சுமணா, என்ன சொல்கிறாய்?
முன்பாக தம்பிமார் பரத சத்ருகன் இருவரும் சொன்ன பதில் நீயும் சொல்லிவிட்ட காரணத்தால் இனிமேல் நாம் இன்னவர் முகத்தில் விழித்துக் கொண்டு உயிரோடு இருப்பதை விட இறப்பதை மேன்மை என்று நான் என்னுடைய கோதுண்ட பானத்தால் என்னுடைய உயிரை போக்கும் போது ஓடோடி வந்து என் கரங்களை பற்றி தடுத்து நிறுத்திவிட்டு, அண்ணா தன் உயிரை காக்க என் அன்னை சீதாவை கொண்டு போய் நான் மனத்திலே விட்டு வருகிறேன் அண்ணா என்ற வார்த்தையை நான் கேட்டவுடனே என் உள்ளம் பூரித்தேன், மனம் மகிழ்ந்தேன். அது மட்டுமல்லாமல் தாரம் வாய்த்தது திருவள்ளுவருக்கு, தம்பி வாய்த்தது ரகுராமச்சந்திரமூர்த்திக்கு, பிள்ளை வாய்த்தது சிறுதொண்ட பக்தருக்கு, புகழ் வாய்த்தது கர்ணனுக்கு என்ற பழமொழியை நீ நிரூபித்து விட்டாய் லட்சுமணனே. சரி, ஆகட்டும், சந்தோஷம். இருந்தாலும் அண்ணா, நான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி என்னமாக சொல்லி என் தாயான சீதாவை நான் வனத்துக்கு அழைத்து செல்வது, அதற்கு தகுந்த ஆலோசனை தாங்களே சொல்ல வேண்டும் அண்ணா என்று கூறுகிறாய் என்னிடத்தில். சொல்கிறேன். எப்படி என்றால், சற்று காலங்களுக்கு முன்பாக சீதாவுக்கு 5 மாத கர்ப்ப நிலவரம் நாம் அறிந்து சீதாவுக்கு சீர்மாந்தம் செய்து ஏக சப்பரகூட மஞ்சத்தில் உல்லாசமாக நாங்கள் இருவரும் ஜெயித்துக்கின்ற போது, பெண்ணே உனக்கு என்ன பொருள் மீது ஆசை என்று நான் கேட்டேன். அதற்கு அன்னவள் கூறினாள், சுவாமி தாங்கள் அருகில் இருக்கும்போது எனக்கு எந்த பொருள் மீதும் ஆசை இல்லை. நமது அயோத்திமா நகரத்தில் எல்லா பொருட்களுமே நிறைந்து காட்சியளிக்கின்றன. இருந்தாலும் கூட அந்த பஞ்சபடி தீர்த்தம், பர்ணசாலை, வால்மீகி ராஜராமம், தெய்வ கன்னிமார்கள், ரிஷி பத்தினிமார்கள் இவர்களை மட்டும் மீண்டும் ஒருமுறை பார்த்து தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி உன் தாயான சீதா என்னிடத்தில் வரமாக கேட்டுக்கின்றாள் அல்லவா? ஆகையால் அந்த அடையாளங்களை அவளிடத்தில் நீ எடுத்து சொல்லி, அவள் தகப்பனார் ஜனகராஜன் சீதனமாக வாங்கி கொடுத்திருக்கின்றாரே ஒரு கார்மேக ரதம், அந்த ரதத்திலே தேவி சீதாவை ஏற்று சென்று அந்த அருணியமான கானகத்தில் விட்டுவிட்டு அதிவிரைவாக வருவாய், சென்று வருவாய். சீதாவை வனத்தில் விட்டுவிட்டு வருவாய் தம்பி. அண்ணா, இப்பொழுது தாங்கள் சொன்ன வார்த்தை என்னோட தாயிடத்தில் சொல்லி ஆரியமான கானகத்திற்கு நான் அழைத்து செல்கிறேன். இருந்தாலும் தாய் சீதா ஒரு நாளும் தாங்களை விட்டு பிரிந்ததல்லவா? இருந்தாலும் மனத்தில் செல்லும் பொழுது தாங்களை காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தால் நான் என்ன பதில் சொல்வதண்ணா? என்ன பதில் சொல்வது? உண்மை, நீ சொல்வது முற்று உண்மை. ஏனென்றால் 55 தேசத்து மன்னர்கள் வளையாத வெள்ளை நான் வளைத்து சீதாவை கல்யாணம் செய்து கரம் பிடித்த நாள் முதல் ஒரு நாள் கூட என்னை விட்டு பிரியாதவள். இன்றைய தினம் என்னை விட்டு பிரிந்து உன்னோடு பாரா வனம் பார்க்க போகும்போது பாதி வழியிலே சென்றவுடன் என் மனைவி சீதாவுக்கு என் ஞாபகம் ஏற்பட்டு, லட்சுமணா, மைத்துனா, என் சுவாமியை பார்க்க வேண்டும், என் மன்னவரை காண வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நீ என்னை நினைத்து அண்ணா ஹரிராமச்சந்திரா என்ற என் பெயர் நாமத்தை நீ உச்சரித்தால் அதே நிமிடம் அவள் முகத்துக்கு நான் காட்சி கொடுத்த ஆசைகள் எல்லாம் தீர்த்து வைப்பேன். அதை மனதில் வைத்துக்கொள். அது மட்டுமல்லாமல் சீதாவை கொண்டு போய் ஆரண்யமான தண்டகாருண்ய மனத்தில் விட்டுவிட்டு அதிகாலை உதிக்குமன் அயோத்திமா நகரம் வந்து என் முன்னே நிற்க வேண்டும். ஒரு கால் சூரிய பகவான் உதயமாகிவிட்டால் இந்த அன்னராகி நான் இதே இடத்தில் அக்னி பலத்த அக்னியால் மாண்டு மடிவேன். மனதில் வைத்துக்கொள், மனதில் வைத்துக்கொள். வேண்டாம் அண்ணா, என்னோட தாய் சீதாவை சென்று ஆரியமான கானகத்தில் விட்டுவிட்டு அந்த கதிரவன் உதிர்க்க முன்னே அயோத்தி வந்து சேருகின்றேன், வந்து சேருகின்றேன். ஆகட்டும், அப்படியா வருவாய், சென்று வருவாய். சீதாவை வனத்திலே விட்டு வருவாய், விட்டு வருவாய். நான் என்ன செய்வது? அண்ணா தெரிவித்தபடி மானம் பெரிதா சீதா பெரிதா என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது மானம்தான் பெரிது என்று மனதில் எண்ணுகின்றது. ஏனென்றால் அண்ணர் வாழ வேண்டும், ஹரிராமம் தலைய வேண்டும். அண்ணனே நம்பியிருக்கின்ற 56 நாட்டில் இருக்கின்ற அயோத்தி மக்களும் அனைவருமே வாழ வேண்டும் என்றால் என்னுடைய அண்ணன் தெரிவித்தபடி தாய் சீதாவை சென்று ஆரியமனை கானகம் மிருக ஜாதிகள் வசிக்கக்கூடிய வனம், மனித சஞ்சார இல்லாத இடத்தை சென்று இந்த பாவி விட்டு விட்டு வருகின்றேன். இப்பொழுது சென்று வருகின்றேன். யார் எங்கே? தலையார்மார்களே, அந்த பிரமக என்னோட தாய் சீதா இருக்கிறது. சரி, நான் அழைத்ததாக சென்று சீக்கிரமாக அழைத்து வாருங்களேன். அழைத்து வர ராஜா. ஆகட்டும்.